ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாஸ்க் ஒன்று பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளும் டாஸ்க். இதை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா தான் வந்து படிக்கிறாங்க. இதில் ஒரு ஆளுக்கு 1,00,000ன்னு சொல்லிட்டு 6 பேருக்கு 6,00,000 தராங்க. இதில் என்னன்னா, இந்த வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரலையும் உங்களுக்கு இந்த வீட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸை இன்னொருத்தவங்க கிட்ட புலம்புறத வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் போட்டு தரேன். அந்த இடத்துல நீங்கள் புலம்புங்க. இதை வந்து நான் வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் இருக்கிற டிவியில் நான் வந்து ஒளிபரப்ப மாட்டேன். அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே புலம்பலாம். உங்களுடைய என்னென்ன தோணுதோ அதை அத்தனையுமே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் தான் போகிறாரு. அவர் வந்து போயிட்டு ஃபுல்லாக கனியை பற்றி புலம்பிட்டு 2 பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு 60,000 வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்தார். 2வது அரோரா போனாங்க. அரோரா வந்து ஃபுல்லாக அவங்களா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப்ன்ற மாதிரி அரோரா வந்து தன்னை பற்றி மட்டுமே ஃபுல்லாக ஏன்னா எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் எல்லோரும் என்ன அழகாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், நல்லா மேக்கப் பண்ணுறேன், இந்த மாதிரியா வந்து எல்லாருமே அவங்க அரோரா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 அமௌண்ட்டும் 6 பாவக்காய் ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கெமி கொண்டு வந்து கேஷ்பேக்கில் வந்து சேர்த்து விட்டாங்க. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா வினோத் தான் போகிறாரு. அவர் வந்து ஏகப்பட்ட புலம்புறாரு. யாரை பற்றினா திவாகர் பற்றி தான் புலம்புறாரு. அவர் கண்டஸ்டண்ட்டாக இருந்தது, ராஜா டாஸ்கில் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடினது, புதுசாக பாட்டு எழுதுனது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்ட்ரி ஆக போகுது, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னது, இங்கே வந்து நடந்தான். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே புலம்பிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறான் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி வந்து நாமினேஷன் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் பின்னாடி போய் நான் புலம்பாத நாளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வினோத் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 90,000 2 பாவக்காய் ஜூஸ் குடிச்சிருக்கிறாரு வினோத்து. அடுத்தது சபரி தான் வந்தார். சபரி என்ன புலம்பினார்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப்பிசம் பண்ணுறேன், தனியாக உக்காந்துக்கிறேன், யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, கேமில் இன்வால்வ் கிடையாது, தெரிகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய புலம்பி தள்ளினார். குரூப்பிசம் பண்ணுறாரு, அன்பு கேங்க் வச்சு நடத்துகிறாரு. ஃபஸ்ட்டு நல்லா பேசுகிறாங்க, பின்னாடி போயிட்டு நாமினேஷனில் போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆகிறதில்ல, தனியாகவே தெரிகிறது கிடையாது, ஒருத்தவங்களோட சார்ந்து தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை இது தான் அதிகமாக சொன்னாங்க. இதை தான் நான் டெய்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன் நான். சபரி பார்த்தீங்கன்னா 1,05,000 எடுத்துருக்கிறாரு. பாவக்காய் ஜூஸ் எதுவும் கொடுக்கல. அந்த அளவுக்கு புலம்பி தள்ளிட்டாரு. அதுக்கு 5,000 டிப்ஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே அழகாக கொடுத்து விட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா திவ்யா தான் வந்தாங்க. திவ்யா கிட்ட கேட்கவே வேண்டாம். அவங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் அத்தனையுமே சொல்லிட்டாங்க. நான் நிறைய பேசுகிறேன், ரொம்ப லேக்காக பேசுகிறேன், சுற்றி வளைச்சி பேசுகிறேன், ஒரு கொஷின் கேட்டால் ஸ்டார்டிங்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க திவ்யா அப்படின்ட்டு எவ்வளோ புலம்பணுமோ அவ்வளோ புலம்பி தள்ளிட்டாங்க. எல்லாருமே என்னை பாரு சண்டை வாங்கியிருக்கிறாங்க, கம்ருதீன் சண்டை வாங்கியிருக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்திருக்கிற விக்ரம் ஆகட்டும், வினோத் ஆகட்டும், என்னை எவ்வளோ சண்டை வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் புலம்பி தீர்த்தது தான் அதிகம். இதில் மேனியா என்ன ஃப்ராடு இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் அழுதுருக்கிறேன், எவ்வளோ புலம்பியிருக்கிறேன், என்னை ஏன் இப்படி சொன்னாங்கன்றது நான் அழுது புலம்பியிருக்கிறேன். திவ்யாவுக்கு வந்து பாவக்காய் ஜூஸ் எதுவும் கொடுக்கல. 1,00,000 அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.